ஐயோ, கால்ல இருந்து மெட்டி கழண்டுடுச்சே. மெட்டி கழண்டது மனசுக்கு ஏதோ தப்பா படுது. மேடிக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லதான் மெட்டி கழண்டுடுச்சு போல இருக்கு. எதுக்கும் மேடி ரூமுக்கு போய் ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்துட்டு வந்துடலாம். மேடிக்கு ஏதோ தப்புன்னு நம்ம உள்ள போனா மேடி எதுக்கு வந்தேன்னு சொல்லி திட்டுவாரு. அதனால நம்ம போக வேண்டாம். திட்டுனாலும் பரவாயில்ல, போய் ஒரு தடவை மேடி என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆபீஸ்ல யாரையும் காணோம். மேடிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மேடி, மேடி, என்ன ஆச்சு மேடி? மேடி, யாராவது வாங்கல. மேடி, 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 என்ன பாருங்க மேடி. மேடி, 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 என்ன ஆச்சு மேடி? ஐயோ கடவுளே, என் புருஷனை காப்பாத்து, எப்படியாவது காப்பாத்து. அம்மா, நீதாம்மா இவரை காப்பாத்தணும். மேடி, 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 மேடி. சார், 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 என்னாச்சு சார்? சார், 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 சாருக்கு என்னாச்சுமா? சார் என்னாச்சு? அம்மா ஸ்வேதா, என்னமாச்சு? எனக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். நான் எதிர்ச்சியா வந்தப்போ எம்டி ரூம்ல இருந்து புகை வந்துச்சு. போய் பார்த்தா இவர் அங்க இருந்து வெளியே வர முடியாம மயக்க போட்டு கிடந்தாரு. அதான் கதவை திறந்து எங்க கொண்டு வந்தேன். சார், ஐ எம் சாரி சார். டே டைம்ங்கிறதுனால நாங்க கேண்டீனுக்கு போயிட்டோம். அந்த நேரம் பார்த்து நல்ல வேலை சார், ஸ்வேதா வந்து உங்களை காப்பாத்திட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க இங்க வரலனா என்ன இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு சார். ஸ்வேதா, நீ ஒத்தால எப்படியோ எம்டியை காப்பாத்திட்ட. உண்மையிலே நீ பெரிய ஆளுதான் சார். உண்மையை சொல்லணும்னா ஸ்வேதா மட்டும் இங்க இல்லைன்னா உங்க நிலைமை அவ்வளவுதான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க உயிரை காப்பாத்தின ஸ்வேதாவுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதோட இன்னொரு விஷயம், அவங்க ஏதோ பண கஷ்டத்துல இருக்காங்க போல இருக்கு சார். அதான் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டாங்க. இது நம்ம ஆபீஸ் நடைமுறையில இல்லாததுதான். இருந்தாலும் உங்க உயிரை காப்பாத்துறவங்களுக்கு உதவி செய்யறது தானே நல்லா இருக்கும். இதெல்லாம் பெரிய விஷயமா? என் அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்துருங்க சார். உங்க அக்கௌண்ட்ல இருந்து செக் கொடுத்தீங்கன்னா அது மாறத்துக்கு ஒரு நாள் ஆகும் சார். அதனால உயிரை காப்பாத்துறவங்களுக்கு உதவி செய்யறது உடனே செய்யணும் இல்லையா சார்?
சார், நம்ம ஆபீஸ்ல சஸ்பென்ஸ் கேஷ் இருக்கு. அதுல இருந்து அவங்க கேட்ட 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஓகேனா உங்க கையால கொடுத்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்ல சார், அவங்க குடும்பமே உங்களை வாழ்த்தும், நன்றி சொல்ல சார். ப்ளீஸ் சார், உங்க கையாலேயே கொடுத்துருங்க சார். இந்தம்மா, நீ கேட்ட அட்வான்ஸ் வாங்கிக்க. இது போதுமா? போதும் சார். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு பெரிய நன்றி. அப்புறம் என்னம்மா, நீ கேட்ட அட்வான்ஸ சாரி கொடுத்துட்டார்ல, இனிமே வேலைக்கு ஒழுங்கா வரணுமா? அம்மா, சாருக்கு இனிமே எல்லாமே நீதான். நான் எந்த அர்த்தத்துல சொன்னா சார், உங்க கேபினை கிளீன் பண்றதுல இருந்து அப்புறம் உங்களுக்கு நேரத்துக்கு டீ கொடுத்து அந்த டீ டம்ளரை கழுவி வைக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க தான் சொல்ல வந்தேன் சார். அதத்தான் இனிமே எல்லாமே சாருக்கு நீதான்னு சொல்ல வந்தேன் சார். புரிஞ்சுதாமா? ஆம், புரிஞ்சுது சார். என்னம்மா, அதான் நீ கேட்ட அட்வான்ஸ கொடுத்துட்டார்ல, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் போய் சார் கேபினை கிளீன் பண்ணு போ. இப்பவே ரெடி பண்ணிடுறேன் சார். டேய் மேடி, அவ உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போனவ, அதை மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க, போங்க. சரிங்க சார். ஸ்வேதா, எதுக்கு நீ 20,000 ரூபாய் பணம் கேட்ட? அதுவா மேடி? ஏய், எம்டிய பேர் சொல்லி கூப்பிடுவியா? சாரி சார். என் தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டதான் இந்த பணத்தை கேட்டேன். பூமிகா, 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 உனக்காக பாட்டி பாசத்தோட என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்ன விஷயம்னு சட்டுன்னு சொல்லிட்டு போ பாட்டி. ஏன் பூமிகா அப்படி கோவப்படுற? இப்ப நான் வேற டென்ஷன்ல இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாம போயிடு. அது சரி, நீ என்னைக்கு தான் டென்ஷன் இல்லாம இருந்திருக்க? இன்னைக்கு உன் டென்ஷனுக்கு லீவ் விட்டுட்டு என் கையில என்ன இருக்குன்னு பாரு, நீயே அசந்து போயிடுவ. அந்த ஸ்வேதா என்கிட்ட பொங்கலும் புளியோதரையும் இன்னைக்கு பக்கத்து கோயில்ல போடுறாங்கன்னு அனுப்பி வச்சா. நானும் ஆசை ஆசையா போலாம் தான் யோசிச்சேன். பொங்கல் போட்டா புளியோதரை போட மாட்டாங்க, புளியோதரை போட்டா பொங்கல் போட மாட்டாங்களேன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. இருந்தாலும் விடாம அவ சொன்னதை நம்பி நான் கோயிலுக்கு போனேன். அங்க போய் ஏமாந்ததுதான் மிச்சம். இருந்தாலும் நான் விடுவேனா? விக்ரமாதித்த மாதிரி மனம் தளராம ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கி எங்க பொங்கல் போடுறாங்க, எங்க புளியோதரை போடுறாங்கன்னு தேடி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அளவு கம்மியா இருக்குன்னு கவலைப்படுறியா?
இங்கதான் நீ என் புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கணும். நானு அவ்வளவு ஓட்டமும் நடையுமா போய் நானே 2-3 தொன்னையில வாங்கி சாப்பிட்டேன். அதான் எனக்கு அது போதும். இதெல்லாம் உனக்காகத்தான். வாங்கிக்க பூமிகா, சாப்பிடு. இது உனக்காகத்தான். என்ன அளவு கம்மியா இருக்குன்னு பாக்குறியா? வேணும்னா சொல்லு, உடனே போய் இன்னும் 2 வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஏண்டி இப்படி பண்ண? என் உழைப்பெல்லாம் வீணா போச்சேடி. இத வாங்க நான் எத்தனை கோயில் ஏறி இறங்கிருப்பேன் தெரியுமா? ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எனக்கே அறிவு இருக்கா இல்லையான்னு கேக்குறியா? உண்மையிலேயே உனக்குதான் அறிவு இல்ல, பைத்தியம். என்ன பூமிகா, உனக்காக பொங்கலும் புளியோதரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னையே பைத்தியம்னு சொல்றியா? இதெல்லாம் நியாயமா? ஒன்னும் இல்லாத இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி நியாயம் பேசுறியே. இங்க ஒருத்தி என் தலையில ஏறி மிதிப்பேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. அதுவும் இல்லாம இப்ப அவ ஆபீஸையே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர கிளம்பிட்டான்னு நான் உச்சக்கட்ட கோபத்துல இருக்கேன். இப்ப என்னடானா புளியோதரைய தின்னு பொங்கலை தின்னு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா நீ? ஐயோ, ஒழுங்கு மரியாதையா போயிரு, அதுதான் உனக்கு மரியாதை. நான் போயிடுறேன். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன? ஒண்ணு இல்ல, என் மேல காட்டின கரிசனம் மாதிரி நான் வாங்கிட்டு வந்த பொங்கல் புளியோதரை மேல காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ, இப்படி முறைக்கிறாளே. இதுக்கு மேல ஏதாவது பேசுனா பார்வையாலே எரிச்சிருவா. வேணாம், எதுக்கும் நம்ம அடக்கி வாசிப்போம். பூமிகா, நானும் யோசிச்சேன். உன் இடத்துல இருந்திருந்தா நானும் இந்த மாதிரி தான் செஞ்சிருப்பேன். உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவம்மா. ஹே ஸ்வேதா, நீ என்ன புத்திசாலித்தனமா காய் நகத்தினாலும் நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். என் மூளை ஃபுல்லா நீ ஆக்குபை பண்ணிட்ட. உன்னை பழி வாங்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டி. நான் வேலைக்கு சேர்ந்ததே இந்த பணத்துக்காக தான். இத பாட்டுக்கிட்ட கொடுத்து சிவாக்கும் ஸ்ரேயாக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டிட சொல்லணும். எக்காரணத்தை கொண்டு அவங்க படிப்பு பாதியிலேயே நிக்க கூடாது. பாட்டி, காலேஜ் ஃபீஸ் கட்டலனா இந்த தடவை செமஸ்டர் எழுத விட மாட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து கட்டாம விட்டுட்டா என் படிப்பு பாதியிலேயே நின்னுடும். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாட்டி. உன் அக்கா ஸ்வேதா கிட்ட கேட்டிருக்கேன். அவ எப்படியாவது பணத்தை கொடுத்துடுவாங்கிற நம்பிக்கை இருக்குமா? பாட்டி, அக்கா கிட்ட எதுக்கு கேட்டீங்க? அவங்க என்ன வேலைக்கா போறாங்க? உங்க அம்மா எங்க போனா என்ன ஆனான்னே தெரியல. இப்போ அவஸ்தானத்துல இருக்கிறது உன் அக்கா தானே. அவகிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அக்கம் பக்கம் கடன் பட்டாலும் அதை திருப்பி தர சக்தி நமக்கு இல்ல. படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போய் அந்த கடனை அடைச்சிடுவேன் பாட்டி. நீ வேலைக்கு போற வரைக்கும் கடன் கொடுத்தவங்க சும்மாவா இருப்பாங்க? கடனுக்கு வட்டி போட்டு அந்த வட்டிக்கு குட்டி போட்டு நம்ம சந்தோஷத்தையே அழிச்சிடுவாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டாததுனால நான் இப்ப சந்தோஷமாவே இல்லையே பாட்டி. கவலைப்படாத ஸ்ரேயா, உங்க அம்மா இங்க இல்லைன்னாலும் அவ நினைப்பு முழுக்க நிச்சயமா உங்க மேலதான் இருக்கும். அவ ஆசீர்வாதத்துல ஏதாவது நல்லது நடக்கும். தைரியமா இரு. கதவு தட்டுறாங்க, யாருன்னு பாரு. சரி பாட்டி. உள்ள வாங்க மாமா. வாங்க மாமா,
பாட்டி ஆ. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வரேம்மா. மாமா உட்காருங்க. ஆ. பாட்டி வாங்க வாங்க மாப்பிள்ள. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஆஹா, அது வந்து வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸ்வேதா சொன்னா. வந்ததான் வந்தீங்க, ஸ்வேதாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் ஒரு ஒர்க் விஷயமா இந்த பக்கம் வந்தேன். திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உடனே வந்துட்டேன். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. சரி மாமா, அக்கா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, எங்க வீட்டுல ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கா. மாப்பிள்ள நீங்களாச்சே, அவளை கண்கலங்க விட்டுருவீங்களா? ஆமா, சிவா எங்க? ஆம்பளை பிள்ளையாச்சே, காலேஜ் லீவ் விட்டா எங்க வீட்டுல இருக்கா? எங்கேயாவது விளையாட போயிடுவான். இந்த வயசுல விளையாடாம பின்ன வயசானதுக்கு அப்புறமா விளையாட முடியும்? அவனை ஃப்ரீயா விடுங்க, நல்லா வருவான். இது செண்பகம் வீடு இருக்கிற தெருவாச்சே. இறங்கி ராசாத்தி கதை என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு வருவோமா? வேண்டாம் வேண்டாம், அம்மா இங்க வந்து அந்த கழுவிக்கிட்ட அடி வாங்கினது பத்தாதா? நானும் வாங்கணுமா? வேண்டாம், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க. இது மேடி காராச்சே, இது இங்க நிக்குது. அப்ப ஏதோ இங்க சம்பவம் நடக்குது. இருந்து என்னன்னு பார்த்துட்டு போவோம். இந்தாங்கண்ணா. போய் ஜன்னல் வழியா எட்டி பாப்போம். ஸ்ரேயா, மாமா. படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போகுது. என்ன ஒண்ணு, சிலபஸ் தான் வர வர கூடிக்கிட்டே போகுது. சிலபஸ் மாதிரி காலேஜ் ஃபீஸும் கூட்டிகிட்டே போகுது இல்ல? எக்ஸாம்க்கு ஃபீஸ் கட்டிட்டியா? கட்டிட்டேன் மாமா. மாமான்னு நீ என்ன அன்பா கூப்பிடுற, ஆனா மாமாக்கான உரிமைய செய்ய விடலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பொய் சொல்லாத. உங்க அக்கா கிட்ட காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னு சொன்ன நீ என்கிட்ட மட்டும் அதையே மறைக்கணும்? ஓஹோ, பணம் கொடுக்கறதுக்காக மேடி வந்திருக்கனா? ஸ்வேதா பெரிய கில்லாடிதான். ஸ்வேதா மாப்பிள்ள கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டா போல இருக்கு. பதில் சொல்லு ஸ்ரேயா. அது வந்து நான் உங்களுக்கெல்லாம் அந்நியம் இல்ல? ஐயோ, அதாவது இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத வெளியாளு, அப்படிதானே? மாப்பிள்ள, நாங்க உங்களை அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஸ்வேதா எப்படியோ அப்படிதான் நீங்களும் எங்களுக்கு. இந்த செக்ல 1 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணிருக்கேன். இந்த பணத்துல காலேஜ் ஃபீஸை கட்டினது போக மீதி பணத்தை குடும்ப செலவுக்கு வச்சுக்கோங்க. இதான் பணம் கோரிய பிச்சுக்கிட்டு கொட்டுங்கிறதா? ஸ்வேதா புகுந்து விட்ட பணம் இங்கதான் கொட்டுன்னு கொட்டுது. அதுவும் சொலையா 1 லட்சம். எல்லாம் கால கொடுமை. ச்சே. இந்தாங்க, நீங்க பிடிங்கம்மா. என்ன மாப்பிள்ளை இது? ஒரு உலகத்துல எல்லாரும் மாப்பிள்ளைக்கு தான் செய்வாங்க, ஆனா இங்க தலைகீழா நீங்க செய்றீங்க. சரி, மாப்பிள்ளைக்கு நீங்க செய்யணும், ஆனா பேரன் பாட்டிக்கு தானே செய்யணும். என்ன மாப்பிள்ளையே பார்க்காம உங்க பேரனா பாருங்க. வேண்டாம் மாப்பிள்ள, நாங்க பணத்துக்கு வேற இடத்துல சொல்லி வச்சிருக்கோம்.
அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு கிடைச்சிடும். அதை வச்சு இவ காலேஜ் ஃபீஸை கட்டிடுவோம். என்னையும் இந்த வீட்டில் ஒருத்தனா நினைச்சா இதை வாங்கிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இதை வாங்கினா ஸ்வேதா ஏதாவது சொல்லுவா மாப்ள? ஸ்வேதா தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. ஸ்வேதா கொடுக்க சொன்னாளா? ஆமா. பாருங்களேன், புகுந்த வீட்டுக்கு போனாலும் அவ ஞாபகம்லாம் தம்பி தங்கச்சி மேலேயே இருக்கு. அவ ரொம்ப நல்லவ மாப்பிள்ள. அவ மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீங்க கிடைச்சிருக்கீங்க. ஸ்வேதா நிஜமாவே அதிர்ஷ்டக்காரி தான். மாமா மட்டும் என்னவா, அக்கா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். மாமாவும் அதிர்ஷ்டசாலி தான். என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? சரி, எனக்கு டைம் ஆகுது. நீங்க செக் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இந்தாங்க.